நிஃப்டி 0 to ஹீரோ வந்து லாஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனே கிடையாது. அது ஒரு அன்வான்ட் மூவ்மெண்ட்டு. அந்த மூவ்மெண்ட்டை சப்போஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அது அவங்களோட விருப்பம். நான் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு டவுன் டர்ன் தான். டவுன் டர்ன் வந்துச்சு. பட் மார்னிங் ஒரு என்ட்ரி எடுத்தேன். அந்த என்ட்ரி எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. பட் நான் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணல, யாருக்கும் ப்ரொவைடும் பண்ணல. லைவில் கூட நம்ம ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதாவது இந்த ஏரியாவில் ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். பட் நான் யாருக்கும் ப்ரொவைட் பண்ணல. ஏன்னா அது ஃபுல்லாகவே சைட்வேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ அப்படியே ஸ்லோவாக செல் ஆகி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் வந்து விட்டாச்சு. ஸோ எக்ஸ்பைரி டே 0 to ஹீரோ மேபி ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னா டேஞ்சர்ஃபுல்லாக நம்மளுக்கு மட்டும்தான். 0 to ஹீரோவில் எவனுமே ப்ராஃபிட்டபுளாக ஆகவே இல்லைங்க. கன்சிஸ்டன்சியாக நான் சொல்கிறேன். ஒரு டேயில் பிடிக்கிறதுனால அவன் பெரிய ப்ராஃபிட்டபுளாக கிடையாது. எண்ட் ஆஃப் த மந்த்து இயரில் பேஸ் பண்ணுறதுக்கும் அவன் ட்ரேடிங்லேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கணும். அது 0 to ஹீரோவில் கிடையாது. நிறையா என்ட்ரிஸ் இருக்கிற உடனே கிடையாது, சரிங்களா? ஸோ ஸ்கேல்பருக்கு வேணால் அது சான்ஸ் இருக்கும். இப்போ ஃப்ரைடே வந்து சில கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா நிஃப்டியோட நெக்ஸ்ட் டேரக்ஷன் தெரியும். அதாவது 21,000 26,000 அப்படிங்கிறது. கரண்ட்லி நிஃப்டி நம்மளுக்கு 24,600 இருக்குது. நாளைக்கு டே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடச்சிடும் நிஃப்டியோட வியூ. இப்போ நாளைக்கு டேக்கு என்ன கன்ஃபர்மேஷன் எனக்கு நிஃப்டி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ்ட்டு கிரியேட் பண்ண கேண்டில், சரிங்களா? லாஸ்ட்டு ஹவர்ஸில் வந்து கிரியேட் பண்ண கேண்டில் ஒரு 2:30 மேலே கிரியேட் ஆன கேண்டில் தான் இந்த இது. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஏரியா வந்திருக்கணும் அல்லது இந்த டேவோட லோவையாக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கணும். இது ரெண்டுலையுமே வந்து சப்போர்ட் எடுக்கவே இல்லை. ஸோ இந்த கேப் வந்து பெண்டிங். அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பும் நம்மளுக்கு பெண்டிங்டே இருக்குது. எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கையே இல்லை. இப்போ நாளைக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப்பில் நிஃப்டி ஓப்பன் ஆகணும், சரிங்களா? ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி எனக்கு டவுன் ட்ரெண்டுக்கு நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் 24,150 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ அங்கே இருந்தாலும் நான் நெக்ஸ்ட்டு 24,500 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதாவது இங்கேருந்து 800லேருந்து 24,500 ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதில் எனக்கு 24,741 ஒரு ரிவர்சல் கண்டில் இருந்தாலே நான் அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுவேன் டவுன் ட்ரெண்டுக்கு. இதுக்கு மேலே பிரேக் ஆகுது அப்படின்னா என்னோடய ஃபுல் பொசிஷன் சேஞ்ச் ஆகும். எங்கே எதிர்பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,112 எபோவ் வந்து நான் எதிர்பார்ப்பேன். அதாவது 25,250 வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்ட்ராடே சார்ட்டு. இந்த இன்ட்ராடே சார்ட் பாருங்களேன், லாஸ்ட்டு இந்த இதுதான் நம்மளுக்கு எல்லாருமே 0 to 0 பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனே கிடையாது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்ஸ் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுத்தால் ஓகே ஃபைன். இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுத்துச்சா, இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தது சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா நம்ம அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. இங்கேருந்து உங்களுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு எங்கே போனாலும் சரி, ஸோ அது இந்த லெவலில் வந்து ரீச் பண்ணணும். 740 வரணும். 740லேருந்து ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் கிடச்சுன்னா அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், அந்த டவுன் ட்ரெண்டில் 400 440 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுப்போம். இந்த ரேஞ்சுக்குள்ளே அப் ட்ரெண்டுக்கு திரும்பாது. அப்படி திரும்பலைன்னா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் டவுன் ட்ரெண்டுக்கு தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ்க்கு எனக்கு இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நியூ கன்ஃபர்மேஷன், ஒரு ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ். அதோட ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் தான் 24,850. நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் தான் பார்த்தீங்கன்னா 25,000. அதுக்கப்புறம் 25,250 வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்குது. அதாவது 2 டேரெக்ஷன்லேயும் ஃபோக்கஸ் இருக்குது. அந்த டேரெக்ஷன் அது எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி அந்த டே வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ 2 டேரெக்ஷன், அதாவது அந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது. பட் 60% ஒன்லி, 40% ஃபுல்லாக எங்கள் லைவ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதான் வந்து நாளைக்கு வந்து நான் ஃப்ரைடேயில் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோட லெவல்ஸ் அண்ட் ஏரியாஸ் எல்லாமே. இந்த ஏரியாக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ எனக்கு தேவையான ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் எஸ் எவ்ரி ஜஸ்ட் பேஸ் திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.